ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முன்கூட்டியே மாவு ரெடி பண்ணி வைக்காத சமயத்தில் இது போல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊத்தாப்பம் ரெடி பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கோட ரெசிபிக்கு பவுலில் 1/2 டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூனோட குறைவாக வெந்தயம். ஸோ 2லேருந்து 3 முறை இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். சீக்கிரமாக ஊறி வந்துடும். 2 மணி நேரத்திலேயே பாசி பருப்பும் உளுந்தும் நல்லா முழுமையாக ஊறி வந்திருக்கு. இந்த 2 பருப்புலேயுமே புரோட்டீன்ஸ், கால்சியம் அதிகப்படியாக இருக்குது. இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்துட்டு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாவை ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சாவே போதும். ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சைட் டிஷ்ஷுக்கு மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணின 2 பல்லு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 2 கிராம்பு, ஒரு சின்னதாக பூசணிப்பூ, சின்ன துண்டு பட்டை. தண்ணி சேர்த்தாம இது எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது கூட நான் 2 நார்மல் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே இந்த தேங்காய் கூட சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளியோட தண்ணியிலே இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி நான் சேர்த்தலை. தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தண்ணி சேர்த்தி கூட அரைச்சிக்கலாம். குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாமே நல்லா வறுப்பட்ட உடனே 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்து இதையுமே நல்லா ஒரு லைட்டாக பிங்க் கலரில் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன். இது நல்லா ஒரு பிங்க் கலரில் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை சேர்த்திக்கலாம். நான் தண்ணி சேர்த்தாமல் அரைச்சனால கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக இருக்குது. மிதமான சூட்டில் வச்சு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த தேங்காவை நல்லா கலந்துட்டுக்கணும். மிக்சி ஜாரில் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தி குக்கரில் ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி கன்சிஸ்டன்சி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறது ரொம்ப டேஸ்டியான இட்லி குருமா தான் ரெடி பண்ணுறோம். இது இட்லி, தோசை, ஊத்தப்பத்துக்கெலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக. டேஸ்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். மசாலா நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். 2 விசில் வந்துருச்சு. நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால எண்ணெய்லாம் மேலே மிதங்கி வராது. நல்ல ஒரு கமகமன்னு வாசனையோட இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டு கலந்து விட்டாச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. உளுந்தும் பாசி பருப்பும் சேர்த்திருக்கிறதுனால ஒரு முறை நல்லா பீட் பண்ணது போல் மாவை கலந்துட்டுக்கணும். அப்போ தான் மாவு இன்னும் நல்லா ப்ளஃபினஸ்ஸாக வரும். இதில் தேவையான அளவுக்கு நான் இந்துப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டு போகிறேன். இந்த ஸ்டேஜில் நான் இதில் தாளிப்பு அதெல்லாம் நான் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. மாவோட பதமும் பார்த்துக்குங்க. இப்போ தோசை கல்லில் கெட்டியாக ஊத்தப்பம் போல் ஊற்றி எடுத்துக்கலாம். மாவை கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கிங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும்போது பொதன்னு வந்துடும். இதுக்கு மேலே நான் கருப்பு எள்ளு கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேன். அதே போல் நீட்டமாக நல்லா மெல்லிஸாக கட் பண்ணின வெங்காயம் இதையும் நான் தூவி விட்டுக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட் கூட தூவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சுற்றி வர தேங்காய் ஊற்றிட்டு வெங்காயத்தை நல்லா மாவுக்குள்ளே அமுத்தி விட்டுறணும். மிதமான சூட்லேயே ஒரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா முழுமையாக வெந்து வரும். நடுவுலலாம் பச்சையாக இல்லாமல் நடுவுலையும் நல்லா வெந்து நல்லா பொதன்னு நல்லா புஷ்ஷுன்னு வரும்.
ஊத்தாப்பம் 2 பக்கமும் நல்லா முழுமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல டெம்டிங்காக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டொமக் ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக வச்சுருக்கும். இதை நான் இன்றைக்கி ரெடி பண்ணின இட்லி குருமாவோட தான் சாப்பிட போகிறேன். நல்ல டேஸ்டியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது எதுக்காக விருப்பம் இல்லாத உணவை சாப்பிடணும்? விருப்பம் இல்லாத உணவை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நாள் நம்ம அந்த டயட்டை கண்டினியூ பண்ண மாட்டோம். அதனால தான் நம்ம சேனலில் வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.